ஸ்ரீ கமலா யாத்திரை 2024 ஆன்மீக பயண திட்டம். யாத்திரையின் ரயில் பயண திட்டம். நாள் ஒன்றிய சென்னை மற்றும் மற்ற நகரங்களில் இருந்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள கட்ரா நகருக்கு ரயில் மூலம் பயணம் தொடங்குதல். நாள் 2. நாள் முழுவதும் ரயில் பயணம். நாள் 3. கட்ரா நகர் வந்து அடைந்து அன்று முழுவதும் ஓய்வு எடுக்கிறோம். நாள் 4. காலையில் கட்ரா நகரில் சிற்றுண்டி முடித்துவிட்டு மாதா வைஷ்ணோ தேவி 3 முக்கிய வடிவங்களைக் கொண்டிருப்பதாக நம்பப்படும் மகா காளி, மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதி அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் பயணம் மேற்கொண்டு வைஷ்ணவி தேவி ஆலயம் சென்று தரிசனம் செய்து பின் கட்ரா நகரத்தை வந்து அன்று இரவு கட்ரா நகரில் இரவு தங்குகிறோம். நாள் 5. சிற்றுண்டி முடித்துவிட்டு டெம்போ டிராவலேர் மூலம் ரியாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவகோரி சுயம்பு சிவலிங்கம் தரிசனம் செய்து பின் கட்ரா நகர் வரும் வழியில் துர்க்கை ஆலயம், பாபா அகர் ஜித்தோ ஆலயம், பாபா தன்சர் ஆலயம் தரிசனம் செய்து பின் கட்ரா நகர் வந்து அன்று இரவு தங்குகிறோம். நாள் 6. அதிகாலையில் 4 மணியளவில் டெம்போ டிராவலர் மூலம் 8 மணி நேரம் பயணம் செய்து ஸ்ரீநகர் சென்று அடைந்து இரவு ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 7. அதிகாலையில் ஸ்ரீநகரில் சங்கராச்சாரியார் ஆலயம் தரிசனம் செய்து பின் ஸ்ரீநகரில் இருந்து 3 மணி நேரம் பயணம் செய்து பால்தால் சென்று அன்று இரவு டெல்லியில் தங்குகிறோம். நாள் 8. பால்தாலில் இருந்து ஸ்ரீ அமர்நாத் ஜி ஷ்ரைன் போர்டு இருந்து பெறப்பட்ட அமர்நாத் யாத்திரை பெர்மிட் மூலம் அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் தரிசனம் செய்ய 14 கிலோமீட்டர் பயணம் செய்கிறோம். சிவபெருமான் தனது மனைவி பார்வதிக்கு அழியாமையின் இரகசியம் மற்றும் பார்வதியுடன் தெய்வீக அறிவை பகிர்ந்து கொள்ள தனது இருப்பிடமாக தேர்ந்து எடுத்து வெளிப்படுத்திய இடம் அமர்நாத் குகை என்று புராணக் கதை கூறுகிறது. மேலும் இந்த வெளிப்பாட்டின் போது ஒரு ஜோடி புறாக்கள் உரையாடலை கேட்டன. அவை அழியா வரம் பெற்றதாக கருதப்படுகிறது. அமர்நாத் பனி லிங்கம் மற்றும் பார்வதி தேவி தரிசனம் செய்து பனி லிங்கத்திலிருந்து உருகி வரும் தீர்த்தம் ஒரு சிறு வாட்டர் கேனில் சேமித்துக் கொண்டு பின் 14 கிலோமீட்டர் பயணம் செய்து பால்தால் வந்து தங்குகிறோம். யாத்ரிகர்கள் கடினமான நிலப்பரப்பு மற்றும் மாறுபட்ட வானிலையை எதிர்கொள்ள வேண்டியதாலும் குகைக்கான பயணம் சவாலானதாக கருதப்படுகிறது. நாள் 9. காலை உணவுக்கு பின் பால்தால் இருந்து குமுரி 0.5 ஏரியா பார்த்துவிட்டு பின் பால்தால் டென்னில் தங்குகிறோம். இந்த நாள் பேக்கப் டே ஆகும். நாள் 10. காலையில் பால்தால் இருந்து ஸ்ரீநகர் செல்லும் வழியில் கீர் பவானி ஆலயம் தரிசனம் செய்கிறோம். இந்த ஆலயம் தேவியின் 51 சக்தி பீடங்களில் ஒன்று. தரிசனம் செய்து பின் ஸ்ரீநகர் சென்று அடைந்து ஸ்ரீநகரில் தல் ஏரியில் படகு சவாரி முகல் கார்டன் பார்த்துவிட்டு பின் ஸ்ரீநகரில் இரவு தங்குகிறோம். நாள் 11. காலையில் சிற்றுண்டி முடித்துவிட்டு ஸ்ரீநகரில் இருந்து ஜம்மு நகருக்கு செல்லும் வழியில் வீர்நாக் என்ற இடத்தில் ஜீலம் நதி உற்பத்தி ஆகும் இடம் பார்த்துவிட்டு பின் ஜம்மு நகரினை வந்து இரவு ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 12. காலை சிற்றுண்டி முடித்துவிட்டு ஜம்முவில் உள்ள ரகுநாத் ஆலயம், மகா காளி ஆலயம், பீர் கோ குகை ஆலயம், திருப்பதி பாலாஜி ஆலயம், இந்தியா பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் பார்டர், பழைய ஸ்ரீ ரகுநாத் ஆலயம் பார்த்த பின் இரவு உணவுக்கு பிறகு அமர்நாத் மற்றும் வைஷ்ணவி தேவி யாத்திரையின் புனித ஸ்தலங்களை தரிசனம் செய்த நினைவுகளுடன் ஜம்மு ரயில் நிலையத்தில் இருந்து அவரவர் சொந்த ஊருக்கு செல்லுதல். இரவு பயணம். நாள் 13. நாள் முழுவதும் ரயில் பயணம். நாள் 14. சென்னை மற்றும் மற்ற நகரங்களுக்கு இனிய பயண நினைவுகளுடன் சென்று அடைகிறோம்.